ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்லி தோசை ரெண்டுக்குமே சூப்பராக வர மாதிரி ஒரு மாவு அரைச்சிடலாமா? நான் எப்பவுமே லூலு பிராண்டில் இருக்க இட்லி அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். எந்த கப்பில் நீங்கள் அளக்குறீங்களோ அந்த கப்பில் கப் அளவுக்கு மட்டும் உளுந்து எடுத்தால் போதும். நான் இன்னைக்கு 4 கப் அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ 1 கப் அளவுக்கு நான் உளுந்து எடுத்திருக்கேன். அரிசியும் வெந்தயத்தையும் தனியாக ஒரு பவுலில் முத நாளே நல்லா கழுவிட்டு ஊற வச்சிருங்க. உளுந்த நைட்டே எடுத்து வச்சிட்டாலும் காலையில் 6 மணிக்கு தான் தண்ணியில் ஊற போடுவேன். கரெக்டாக ஒரு 1.5 மணி நேரம் இல்லைன்னா 2 மணி நேரம் மட்டும் உளுந்து ஊறினா போதும். அதுக்கு மேலே ஊறணும்னு அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் கிரைண்டரில் உளுந்த போட்டு நல்லா பஞ்சு மாதிரி ஆட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அரிசி வெந்தயத்தையும் போட்டு ஆட்டி எடுத்துக்கங்க. ஸோ ரேஷியோ என்னன்னா, 1 கப் ரைஸ் எடுத்தீங்க அப்படின்னா அது கப் அளவு மட்டும் உளுந்து எடுத்தா போதும். உளுந்து எப்பவுமே இப்படி தனியா ஊற போட்டு அரைக்கிறீங்க அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு எக்ஸ்ட்ரா போட்டு ஈவினிங் வடை சுட்டுக்கங்க பிள்ளைங்களுக்காக. இப்ப ஆட்டி வச்சிருந்த உளுந்து மாவையும் அரிசி மாவையும் நல்லா கலக்கணும். கையால அடிச்சு விட்டு கலக்குனீங்க அப்படின்னா நல்லா பிளஃபியா இருக்கும் உங்களுக்கு இட்லி. உங்களுக்கு பஞ்சு மாதிரி இருக்கும். நல்லா புளிச்சதுக்கு அப்புறம் நல்லா அடிச்சு விட்டுட்டு பாக்ஸ்ல எடுத்து வச்சுக்கோங்க. சூப்பரா இருக்கும் உங்களுக்கு. ஒரு வாரமானாலும் மாவு நல்லா இருக்கும் உங்களுக்கு. இப்படி தனித்தனியாலாம் ஊற வைக்க முடியாது. எல்லாத்தையும் ஒன்னா ஊற வச்சு அரைச்சா நல்லா வருமானு கேட்கறவங்களுக்கு அதுவும் நல்லா தான் வரும். ட்ரை பண்ணி பாருங்க.